பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்ன அஹ்லல் ஜாஹிலியத்தி கானூ யஸூமூன யௌம ஆஷூரா. அறியாமை கால ஜாஹிலியா கால மக்கள் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னாடி, இஸ்லாம் அந்த மக்களுக்கு வந்து சேருவதற்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது. ரசூலுல்லாஹ் நபியாகுவதற்கு முந்தைய காலம், அதுதான் ஜாஹிலியா காலம். இல்மு இல்லை, ஷிர்க்கும் குஃப்ரும் பரவி கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலேயே மக்கள் முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுரா, அதாவது 10வது நாள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். وأن رسول الله صلى الله عليه وسلم صامه والمسلمون قبل أن يفترض رمضان. ரசூலுல்லாஹுவும் முஸ்லிம்களும் ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு முஹர்ரமுடைய இந்த ஆஷுராவுடைய நோன்பை நோற்பவர்களாக இருந்தார்கள். ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பின்பு கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஆஷூரா யௌமுன் மின் அய்யாமில்லாஹ். ரமதானுடைய நோன்பு கடமையான உடனே ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொன்னார்கள், நிச்சயமா ஆஷூராவுடைய நோன்பு, ஆஷூராவுடைய நாள் என்பது அல்லாஹ்வின் நாள்களில் ஒரு நாள், அல்லாஹ்வுக்கு சொந்தமான நாள். ஃபமன் ஷாஅ ஸாமஹு, யார் அந்த நாளில் நோன்பு வைக்க விரும்புகிறாரோ அவர் நோன்பு வைக்கட்டும். வமன் ஷாஅ தரகஹு, யார் அதை விட்டுவிட விரும்புகிறாரோ அவர் விட்டுவிடட்டும். இதிலிருந்து தெரியுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலாக ஆஷுராவுடைய நோன்பை அறிமுகப்படுத்தல. ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னாடியே, ஜாஹிலியா காலத்துல ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னாடியே குறைஷி மக்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த நோன்பு ஆஷுராவுடைய நோன்பு. ஆஷுரா என்று சொன்னா அரபியில 10வது என்று அர்த்தம். 10வது நாளில் முஹர்ரம் மாதத்தில் இந்த நோன்பு வைக்கப்படுவதால இதற்கு ஆஷுராவுடைய நோன்புன்னு பேர். இந்த நோன்பு ரசூலுல்லாஹ் நபியான பிறகும் அவர்களும் வைத்தாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் நபியாகுவதற்கு முன்னாடி ஜாஹிலியா காலத்துல மக்கள் எல்லாம் நோன்பு வைக்கும் போது தானும் நோன்பு வைத்தாங்களோ, அது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பிறகு அவங்களும் நோன்பு வைத்தாங்க. முஸ்லிம் ஆனவங்களையும் நோன்பு வைக்க சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பிறகு, மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த அந்த 2வது வருஷம் தான் ரமதானுடைய நோன்பு கடமையாச்சு. ஏறத்தாழ ஒரு 16-17 மாதங்களுக்கு பிறகு, 1.5 வருடத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ரமதானுடைய நோன்பை கடமையாக்கினார். ரமதானுடைய நோன்பு கடமையான பிறகு அடுத்த வருடம், ஏன்னா முஹர்ரம் முதல் வருடமா இருக்கு, இந்த கணக்கு பின்னாடி வந்ததுதான். ஆனாலும் அப்போது ரமதான் முடிந்து அடுத்து ஷவ்வால், அடுத்து துல் கஅதா, அப்புறம் துல் ஹஜ், இப்ப போச்சு அந்த மாதம். இதெல்லாம் முடிந்த பிறகு முஹர்ரம், இப்போது நாம இருக்கிற முஹர்ரமுடைய மாதம். இந்த மாதம் வந்த பிறகு ஆஷுராவுடைய நோன்பு விஷயத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, இன்ன ஆஷூரா, நிச்சயமா ஆஷூராவுடைய நாள் யௌமுன் மின் அய்யாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாள்களில் ஒரு நாள், மிக முக்கியமான நாள். இது ஆஷுராவுடைய நாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமுல்லான்னு சொல்றாங்கன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய நாள்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் அந்த நாளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ஆகவே நாமும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஆகவே நோன்பு இப்போது கடமை அல்ல, ரமதானுடைய நோன்பு கடமையானதுனால, ஆக யாரெல்லாம் இந்த நாளில் நோன்பு வைக்க விரும்புறீங்களோ அவங்க நோன்பு வைங்க, யார் விட விரும்புறீங்களோ விட்டு விடுங்க, அதுவும் தப்பில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் கடமையாக இருந்த ஆஷுராவுடைய நோன்பை இப்போது ரமதான் நோன்பு கடமையான பிறகு இது கடமை இல்லை என்பதை அறிவிப்பு செய்தாங்க. அப்போ முதலாவது ஆஷுராவுடைய நோன்பு ஒரு பழமையான நோன்பு. சரி, இது எப்படி மக்காவாசிகள் காஃபிர்களா இருந்தவங்களிடம் இது எப்படி வந்துச்சு? ஜாஹிலியா காலத்தில் ஏன் அவங்க ஆஷுராவுடைய 10வது நாள் நோன்பு நோத்தாங்க? இந்த விஷயம் எப்படி அவங்கள்ட்ட வழக்கமாக வந்துச்சு அப்படின்னா, மக்காவாசிகள் எல்லாரும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தார்கள். எப்போது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நபியாக இருந்தவர். அந்த உண்மையான மார்க்கத்திலிருந்து, இஸ்லாமிலிருந்து மக்காவாசிகள் வழிகட்டு ஷிர்கிலும் குஃப்ரிலும் விழுந்து நாசமான பிறகு அவங்க இஸ்லாமை விட்டு முற்றிலும் வெளியேறிவிட்ட முஷ்ரிக்குகளாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக, சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அம்ரு இப்னு லுஹை என்கிற ஒருவன் தான் முதலாக மக்காவில் இந்த சிலை வணக்கத்தை கொண்டு வந்தவன். அவன் சிலை வணக்கத்திற்கு வந்து நல்லடியார்களை வணங்க ஆரம்பித்து முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை விட்டு முழுக்க தௌஹீதை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. இப்படி நாசமானவங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் மிச்சம் இருந்த எச்சம் என்னன்னு கேட்டா அதுல ஒண்ணு ஆஷுராவுடைய நோன்பு. அல்லாஹ்வுடைய காபா மக்காவில் இருக்குது, தவாப் செய்வாங்க. அந்த தவாப் ஒரு எச்சம், ஒரு விட்டு இருந்த ஒரு விஷயம். அதையும் அவங்க சரியான முறையில் செய்யலை. ஹஜ்ஜு செய்வாங்க, ஹஜ்ஜோ ஷிர்காவை செய்வாங்க. இப்படி அவங்களிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தில் சில விஷயங்கள் மிஞ்சி கிடந்துச்சு. அதுல ஒண்ணுதான் ஆஷுராவுடைய நோன்பு வைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்திலிருந்து அவங்க கற்றுக்கொண்ட ஒரு அமல். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னும் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அடுத்தது இந்த நோன்பு தான் முஸ்லிம்களுக்கு ஆரம்பத்தில் கடமையாக இருந்த நோன்பு. ரமதானுடைய நோன்பு இல்லை. ரசூலுல்லாஹ் நபியாகி 40வது வயதுல நபியாகி அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்கள் மக்காவில் தான் இருந்தாங்க. 40ல நபியாகி 53 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் மக்காவில் தான் இருந்தாங்க. அந்த 53 வயசு வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பிறகு 13 வருஷம் ஆஷுராவுடைய நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ நபியான அந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருந்தாங்க. எல்லாரும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆகவே முஸ்லிம்கள் எல்லாரும் ஆஷுராவுடைய முஹர்ரமின் 10வது நாள் நோன்பு வைத்தவர்களாகத்தான் இருப்பாங்க. இதுவும் அடுத்து மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த முதல் வருடம் நோன்பு வைக்கக்கூடிய அதே கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா ரமதானுடைய நோன்பு கடமையான பிறகு இந்த நோன்பு அவரவருக்கு விருப்பப்பட்டால் வைக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்து ஒரு சுன்னத்தான நோன்பாக, கட்டாயம் இல்லாத ஒரு வகையில இதை ஆக்கிட்டாங்க. அதே நேரம் இதை சொல்லும் போது ரசூல் ஆர்வமூட்டம் செய்தாங்க. விரும்புகிறவர்கள் வைக்கலாம், விரும்புவர்களை விட்டு விடலான்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவுடைய நோன்புங்கிறது சொல்லும் போது ஆஷுராவுடைய நாளின் சிறப்பை எப்படி சொன்னாங்கன்னா, இது அல்லாஹ்வுடைய நாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்திருக்குது. ஆஷுராவுடைய அந்த முஹர்ரமின் 10வது நாள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நாள். ஆகவே அதை கண்ணியப்படுத்துவது, நோன்பால் ஒரு அமல் செய்து கண்ணியப்படுத்துவது, விரும்புகிறவர்கள் அதை செய்யுங்கள் என்று ஆர்வமாட்டார். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் 2072வது ஹதீஸாக இது பதிவாயிருக்கு. ஆக இந்த ஹதீஸிலிருந்து அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, காபாவுடைய மக்களாக இருந்த, பராமரிக்கக்கூடியவர்களாக இருந்த குறைஷிகள், அவர்கள் மத்தியில் இந்த ஆஷுராவுடைய நோன்பு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சா இல்லையா? அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அதே அந்த 10வது நாள்லன்னா குறைஷிகள் காபாவுக்கு திரை மாற்றுவார்கள். வருடத்திற்கு ஒரு தடவை அவர்கள் திரை மாற்றுவார்கள். அது நடப்பது 10வது நாள். வகான யௌமன் துஸ்தரு ஃபீஹில் கஅபா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த நாளில் தான் காபாவுக்கு புதிய திரையை போர்த்துவார்கள். என்ன? ஆஷுராவுடைய நாள்ல. இது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த ஹதீஸ 1592வது செய்தியாக பதிவு செய்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிமல் மதீனா ஃபவஜத அல்-யஹூத ஸியாமன் யௌம ஆஷூரா. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு யகூதிகள், யூதர்கள் ஆஷுராவுடைய முஹர்ரமின் 10வது நாளில் நோன்பு வைத்திருப்பதை பார்த்தார்கள். ஃபகால லஹும், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹாதல் யௌமுல் லதி தஸூமூனஹு, என்ன நாள் உங்களுக்கு இது, இந்த நாளில் நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களிடம் கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், ஹாதா யௌமுன் அதீம்,
இந்த நாள் ஒரு மகத்தான நாள் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு வ கர்ரக ஃபிர்அவுன வ கௌமஹு வ ஸாமஹு மூஸா ஷுக்ரா ஃபநஹ்னு நஸூமுஹு. அல்லாஹ் இந்த நாளில்தான் மூசாவையும் அவருடைய கூட்டத்தையும் காப்பாற்றினான், ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்து கடலிலே நாசமாக்கினான். இதற்காக மூசா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைத்தார். ஆகவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னார். ஃபகால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அதற்கு பதில் சொன்னாங்க, ஃபநஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூஸா மின்கும், நாங்கள் உங்களை விட மூசாவுக்கு உரிமை உள்ளவர்கள், நெருக்கமானவர்கள். ஃபஸாமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமர பிஸியாமிஹி, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட எங்களுக்கு தான் உரிமையும் தகுதியும் இருக்கு மூசா விஷயத்துல. ஓ, நீங்க சொல்றது இப்படியா? நீங்க நோன்பு வைக்கிறீங்க, நாங்க நோன்பு வைக்காம இருப்போமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மக்களுக்கு கட்டளையிட்டார்கள், எல்லாரும் நோன்பு வைக்க வேண்டும். வ அமர பிஸியாமிஹி, இந்த நோன்பு வைக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்து கட்டளையிட்டாங்க. முதல்ல முஸ்லிம்கள் இந்த நோன்பு அறியாமை காலத்திலிருந்து வைக்கக்கூடியவங்களா தான் இருந்தாங்க, முஸ்லிமான பிறகு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனா இது ஒரு கட்டாய கடமைன்னு ஒரு தனியா அறிவிப்பு செய்யப்படலை. ஆனா நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அப்ப நோன்பு வைப்பவர்களும் இருப்பார்கள், நோன்பு வைக்காதவர்களும் இருக்கத்தானே செய்வாங்க. ஆனா இந்த யூதர்கள் நோன்பு வைக்கிறத பார்த்த உடனே மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை விட எங்களுக்கு தான் மூசா நெருக்கமானவர், உரிமை உள்ளவர், நீங்கள்லாம் நயவஞ்சகர்கள், நீங்கள்லாம் காப்பீர்கள், நீங்க மூசாவுடைய மார்க்கத்தை மாத்திய பாவிகள், நீங்க தௌராத்தை மாத்தினவங்க, நபிமார்ல கொலை செய்தவங்க, அப்படிப்பட்ட நீ நோன்பு வைக்கிறேன்னு சொல்றதை விட உன்னை விட நாங்க தான் மூசாவுக்கு உரிமை உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே முஸ்லிம்கள் எல்லாரும் நோன்போடு இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விரும்பினா வைக்கலாம், விரும்ப வைக்காவிட்டாலும் இருந்துச்சு. ஆனா அந்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு பார்த்துட்டு யூதர்கள் நோன்பு வைக்கிறது பார்த்த உடனே எல்லா முஸ்லிம்களும் நோன்பு கட்டாயம் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. இந்த ஆர்டரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்கள். இந்த செய்தியை நாம சஹீஹ் முஸ்லிம்ல 2083வது ஹதீஸாக பார்க்கிறோம். இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் யூதர்கள் ஹாதா யௌமுன் அதீம் என்று சொல்றாங்க, இது ஒரு மகத்தான நாள் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கல. அப்படி என்றால் என்ன? இது ஒரு மகத்தான நாள், ஆஷுராவுடைய 10வது நாள், முஹர்ரமின் 10வது நாள் மகத்தான நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் நாள் என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸின் மூலமாக இது ஒரு மகத்தான நாள் என்று உறுதி செய்துட்டாங்க. அது மட்டுமல்ல, யூதர்கள் வேறு நேரத்தில் சொன்னதாகவும் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரி 2004வது செய்தியாக இடம்பெறுது, ஹாதா யௌமுன் சாலிஹ் என்று சொன்னாங்க, இது ஒரு நல்ல நாள் என்று சொன்னாங்க. யார்? யூதர்கள். ரசூலுல்லாஹ் அதை மறுக்கல. அப்படி என்றால் ஆஷுராவுடைய 10வது நாள் அல்லாஹ்வின் நாள், மகத்தான நாள், நல்ல நாள், இவ்வளவு சிறப்பும் ஆஷுராவுடைய நாளுக்கு இருக்குது. இந்த ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த யூதர்கள் பதிலளிக்கும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிம் 2712வது ஹதீஸாக இது பதிவாகுது, ஹாதல் யௌமுல் லதி அத்ஹரல்லாஹு ஃபீஹி மூஸா வ பனி இஸ்ராயீல அலா ஃபிர்அவுன ஃபநஹ்னு நஸூமுஹு தஅதீமன் லஹு. இந்த நாளில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் பனு இஸ்ராயில் சமுதாயத்துக்கும் ஃபிர்அவுனுக்கு எதிராக அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். எனவே இந்த நாளை கண்ணியப்படுத்தி நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் இதை மறுக்கல. அப்படி என்றால் என்ன? இந்த நாளில் உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கும் அவங்களுடைய கூட்டத்தார் பனு இஸ்ராயிலுக்கும் அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்தான், விடுதலை கொடுத்தான். இந்த நாளில் உண்மையிலேயே ஃபிர்அவுன் அழிக்கப்பட்டான். அவன் மட்டுமல்ல, அவனுடைய கூட்டம் மூழ்கடிக்கப்பட்டு கடலிலே அழிக்கப்பட்டார்கள். இந்த வரலாறு உண்மை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்கள் சொல்லும் போது மறுக்கல. ஏன்னு கேட்டா இது உண்மைங்கனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு மறுக்கல. இது உண்மைங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல.
ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்களை விட எங்களுக்கு தான் தகுதியும் உரிமையும் இருக்குது மூசாவிடம், ஆக நாங்க நோன்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வச்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் யூதர்கள் சொன்ன அந்த விஷயத்தை அது பொய் இல்லை என்று மறுக்கல, அது உண்மைன்னு ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நாம் ஆஷுராவுடைய நாளில், அந்த 10வது நாளில் தான் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான், அவனுடைய கூட்டம் அழிக்கப்பட்டிருக்கிற உண்மையை நம்ம நம்புகிறோம். இது நம்முடைய ஈமான். அல்லாஹ் அவனை அழித்தான், அவருடைய கூட்டத்தை அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கும் பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்தான், அவர்களை தப்பிக்க வைத்தான், அவர்களை பாதுகாத்தான், அற்புதத்தை நடத்தினான். அந்த அற்புதம் தான் கண்ணுக்கு முன்னாடியே பனி இஸ்ராயில் 12 பாதைகளாக கடல் பிளக்கப்பட்டு பாதை அமைவதை பார்த்தார்கள். ஒரே ஒரு தடியில் அடிச்சது தான் நடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த அசா, தடி, அந்த தடியை கொண்டு அடியுங்கள் அல்லாஹ் சொல்றான். மூசா யோசிக்கல, தடியை கொண்டு அடித்து என்ன நடக்க போகுது? முன்னாடி இருக்கிற கடல், இதை போய் தடியில் அடிக்கணுமா? இது ஏன் அல்லாஹ் இப்படிலாம் சொல்றான் அப்படின்னு மூசா யோசிக்கல. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அதை அப்படி செய்யணும். நம்முடைய சொந்த புத்தியை கொண்டு போய் அங்க புகுத்தி இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் இப்படி இருக்குமா அப்படின்னு அல்லாஹ்வுடைய ஆற்றலை சந்தேகப்படக்கூடாது. அப்ப இது முதல் படிப்பனை. ஈமான் என்பது அல்லாஹ்வின் கட்டளைக்கு அப்படியே உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொள்வது. அது நம்முடைய அறிவுக்கு எட்டுதோ இல்லையோ அப்படி ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கட்டுப்படணும், கீழ்ப்படியணும், அதை செய்யணும். அதுதான் ஈமான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான், தடியை கொண்டு அடியுங்கள் கடலை. ஏன்னா ஃபிரௌனுடைய கூட்டமும் துரத்தி கொண்டு வராங்க, இவங்களுக்கு பாதையே இல்லை. ஏன்னா முன்னாடி எதிரில் பார்த்தா பெரிய கடல். இந்த கடலை எப்படி கடப்பது? ஒரு கூட்டமாக பனி இஸ்ராயல் கிளம்பிட்டு வந்துட்டாங்க, தப்பிக்கிறதுக்கு ஓடி வந்தவங்க. இப்ப அத்தனை பேருக்கும் கப்பலும் அங்க இல்லை. கப்பல் இல்லாத கடலை இவர்கள் கடக்க வேண்டும். எப்படி? அங்கே அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான். அந்த அற்புதம் தான், அந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஈமானிய அற்புதம் ஒன்று இருக்கணும். அந்த ஈமான் உண்மையானதா இருக்கு. எப்போ ஈமான் உண்மை இல்லையோ அங்க அற்புதம் நடக்காது. வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையா நடக்கணும்னா முதல்ல உண்மையாக அல்லாஹ்வை நம்பணும். அதுல சந்தேகம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, நிஃபாக் போலித்தனம் இருக்கக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. அல்லாஹ் நாடினா நடக்கும், என் ரப்பு நடத்தி காட்டுவான், அவனால் முடியாது எதுவுமே இல்லை. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் மிக்கவன், அவனால் முடியாது எதுவுமே இல்லை, அவன் நடத்தி காட்டுவான். சொன்னதை நீ செய். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதனால தான் செய்தாங்க. ஒரு தடி தான், பெரிய கடல். தடி அடித்தா, தடியை கொண்டு கடலை அடித்தா அது தண்ணீர் முன்னாடி இருக்கிறது, தடி நனைஞ்சுதான் போகும். இது தவிர என்ன நடக்கும்? இதுதான் அறிவு சொல்லும். ஆனா அங்க ஒரு பெரிய பாதை கிடைக்கும். ஒரு பாதை இல்ல, 12 பாதை. ஏன் தெரியுமா? பனி இஸ்ராயல் 12 கூட்டங்களாக இருந்தார்கள், 12 குடும்பங்கள் அவர்கள். இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயர். நபி யாக்கூபுடைய பெயர்ல இஸ்ராயில்ங்கிறது ஒரு பெயர்னாலதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகளுடைய வம்சமாக பிரிந்து அந்த வம்சத்தில் வெளிப்பட்ட பெரும் கூட்டமாக ஆனவர்கள் தான் பனு இஸ்ராயில், இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் அப்படின்னு அர்த்தம். ஆகவே இந்த இஸ்ராயில் என்கிற வார்த்தையை நம்ம சொல்லும் போது அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேருங்கனால சபிக்கின்ற வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு பொதுவா யூதர்கள் உருவாக்கி கொண்ட அநியாயக்கார அந்த ஆட்சியாளர்கள் மூலமாக அவர்கள் தனியாக உருவாக்கி வைத்திருக்காங்க அந்த அக்கிரமக்காரர்கள், அது இஸ்ரேல் என்று பேர் வச்சிருக்கிறாங்க. சபிக்கும் போது இஸ்ரேலை அல்லாஹ் அழிக்கட்டும் சபிக்க கூடாது. நஊது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹ் அதை நம்மை விட்டு பாதுகாப்பான, நம்மை அதை விட்டு பாதுகாப்பான. ஏன்னா அந்த வார்த்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர். யூதர்களை அழிப்பானாக சபிக்கணும், பனி இஸ்ராயலை அழிப்பானாக சபிக்கணும். ஏன்னா அவர்கள் நம்முடைய உம்மத்திற்கு, நம்முடைய சொந்தங்களுக்கு, நம்முடைய ஈமானிய மக்களுக்கு, பலஸ்தீன் மக்களுக்கு மிகப்பெரிய அநியாயங்களை, கொடூரமான காரியங்களை நிகழ்த்தி விட்டார்கள். நாம் கண் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் பலவீனமாக இருக்கிறோம், நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆட்சியாளர்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்கள், அவரிடம் ஆயுதங்கள் இல்லை, அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ் இந்த சோதனையை நிகழ்த்தி இருக்கிறான். அவை யூதர்களை சபிக்கும் பொழுது இஸ்ராயில் பெயரை கொண்டு சபிக்க என்றால் அது நம்முடைய நபி யாக்கூபுடைய பெயர். அது ஆகதான் நம்முடைய மஷாயிக்கள், நம்முடைய ஆசிரியர்களை, பெரிய ஆலிம்களில் முஃப்திகளில் ஒருவர் ஷேக் சாலிஹ் இப்னு ஃபௌசான் ஹபிதகுல்லாஹ், இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய முஃப்தி. அவர்கள் சொன்னார்கள்,
இஸ்ராயல்ங்கிற பெயரை கொண்டு சபிக்க கூடாது, ஹராம் என்றால் அது நம்முடைய நபி யாக்கூபுடைய பெயர். இன்னும் சொல்லப்பட அந்த நாட்டை இஸ்ரேல் என்று சொல்லக்கூடாது என்றால் அவர் யூதர்களுடைய நாடு தான் சொல்ல வேண்டுமே தவிர இஸ்ராயலுடைய நாடு. ஏன்னா நம்ம அந்த நாட்டை சபிக்கும் போது, அவர்களை சபிக்கும் போது அந்த பெயரை கொண்டு நாம் சபித்து விடக்கூடாது. யூதர்களின் நாடு பனு இஸ்ராயல் என்று சொல்ல வேண்டும். இஸ்ராயலின் பிள்ளைகளை சபிக்க வேண்டும், இஸ்ராயலே இல்லை. அந்த பெயர் சொல்லும் பொழுது அது அவர்களை குறிப்பதை போன்ற தோற்றம் அதில் இருக்கு. அவை யூதர்கள் அவர்களை நேரடியாக குறிப்பிட வேண்டும். இந்த பனு இஸ்ராயில் ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் மூசாவுக்கு உண்மையாக அவர் இருக்கவே இல்லை. மூசா வாழும் போதும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்துக்கு பிறகும் சரி, எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்பினான். ஆனால் நபிமார்களில் எத்தனையோ பேரை கொலை செய்த கொடூரமான மோசமான அடாவடித்தனம் செய்த பாவிகள் அவர்கள். அல்லாஹ் அவர்களே சபித்து விட்டான். பனு இஸ்ராயல் சபிக்கப்பட்டவர்கள், குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டவர்கள். எல்லா அநியாயங்களும் நிகழ்த்தக்கூடிய மறுமை நாள் வரைக்கும் இவர்களுடைய அநியாயங்கள் தொடரும். இவர்களில் தான் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலுக்கு பின்னே கூட்டமாக நிற்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இந்த யகூதிகள், யூதர்கள். லஅனத்துல்லாஹி அலைஹிம், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாவதாக. அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுகிறார், நாங்க மூசா நோன்பு வைத்தா அவன் நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதிலடி கொடுக்கிறார்கள்? ஃபநஹ்னு அஹக்கு வ அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட நாங்கள் தான் மூசாவுக்கு உரிமை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள், நெருக்கமானவர்கள். ஏன்? இதை சொன்னதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை தெரியுது தெரியுமா? நம்பர் 1, ஒருத்தர் எங்க நபின்னு ஒரு நபியை சொந்தம் கொண்டான்னா உடனே அந்த நபிக்கு சொந்தமானவன் ஆயிட முடியாது. அந்த நபியை பின்பற்றினா மட்டும்தான் உண்மையானவன். நபியை பின்பற்றாம அவர் எங்க நபி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அந்த நபி ஒரு காலம் அவரை நேசிக்க போறதில்லை. அந்த நபியின் மீது உரிமை உள்ளவர்களாக அவங்க ஆகவும் மாட்டாங்க. அந்த நபியின் ஷஃபாத்தை அவங்க பெறவும் மாட்டாங்க. மூசாவுக்கு மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வோட வந்து சொல்றாங்க, பிற்காலத்துல இந்த சந்ததியில வந்த யகூதிகள், நாங்க மூசாவை போல நோன்பு வைக்கிறோம். நோன்பு ஒன்றை வச்சு காட்டிட்டு நாங்கள் மூசாவுக்கு சொந்தக்காரவங்கன்னு சொல்றவங்கலாம் உண்மையான முஸ்லீம் ஆயிட முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தில் 2-3 நான் பின்பற்றிட்டு நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் சொல்லிட்டா உண்மையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் சிறந்தவன் ஆயிட முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை சொன்னார்கள், தௌஹீதில் உறுதியா இருக்கணும், ஷிர்க்கை விட்டு, குஃப்ரை விட்டு, நிஃபாக்கை விட்டு விலகி இருக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்று சொன்னது இந்த தீன் இஸ்லாம். இந்த தீன் இஸ்லாமை பற்றி பிடிக்கணும், பின்பற்றணும், அதுக்கு உண்மையா இருக்கணும். பித்அத்துகளெல்லாம் செய்துகிட்டு, ஷிர்க்கை செய்துகிட்டு நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றது உண்மையான நேசம் அல்ல, அது ஒரு போலித்தனம். இந்த போலித்தனத்தை இப்ப முஸ்லிம்கள் பலரிடம் இருக்குதே, அந்த போலித்தனத்துக்கு இதுல முன்மாதிரி யாருன்னு கேட்ட யகூதிகள் தான். ஏன்னா யகூதிகள் மூசாவுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு மூசாவை பின்பற்றாம இருந்துட்டு மூசாவுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை மாத்தி திருத்தி மறைச்சு அதை எல்லா புரட்டுகள் செய்துட்டு நாங்க மூசா நோன்பு வச்சா நாங்க நோன்பு வைக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு நோன்பு வச்சுட்டு நாங்க நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு தங்களை காட்டி கொண்டாங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய போலித்தனமானதுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்துல தோல் உரிச்சு காட்டுறாங்க அங்க முன்னாடி. ஏன்னா ஒரு நபிக்கு உண்மையிலே உரிமை உள்ளது யார் தெரியுமா? அந்த நபியை பின்பற்றுகிறவர் மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 68வது ஆயா, இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹீம லல்லதீன தபஊஹு வ ஹாதன் நபியு வல்லதீன ஆமனு வல்லாஹு வலியுல் முஃமினீன் என்று சொல்றாங்க. நிச்சயமாக மனிதர்களிலேயே இப்ராஹிமுக்கு மிகவும் உரிமை நெருங்கியவர்கள், உரிமை உள்ளவர்கள், அவரை பின்பற்றியவர்கள் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை சொல்லி அதே பனு இஸ்ராயில் யகூதிகள் இப்ராஹிமை மதிக்கிறார்கள். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் தான், மதிக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இப்ராஹிமை பின்பற்றியவர்களா, மூசாவை பின்பற்றியவர்களா? எந்த நபியும் இவர்கள் பின்பற்றவில்லை. நபியை பின்பற்றியிருந்தால் இவர்கள் தௌஹீதில் இருந்திருக்க வேண்டும், இஸ்லாமில் இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு முஷ்ரிக்குகளாக காஃபிர்களாக ஆனதுக்கு காரணம் என்ன? நபி முஹம்மது வந்தார், ஏற்றுக்கொண்டார்களா? நபிமார்கள் மீது பொறாமை கொண்ட பாவிகள் இவர்கள். ரசூலுல்லாஹ்வின் மீது பொறாமையினால, இனவெறியினால
தங்களுடைய சமுதாயத்தில் இவர் வரலையேங்கிறதுக்காக அதற்காகவே ரசூலுல்லாவை நிராகரித்த பாவிகள் தான் இந்த யகூதி நாசக்கார கூட்டம். இவங்க ரசூலுல்லாவோட சொல்றாங்க, நாங்க மூசா நோன்பு வச்சோம், நாங்க நோன்பு வைக்கணும். இதே போல யாரிடம் இந்த யகூதி குணம் ஏதாவது ஒன்று ரெண்டு செய்துட்டு நான் ரசூலுல்லாவை பின்பற்ற முஸ்லிம் காட்டிக்கிறவன் உண்மையிலே அல்லாவோட முஸ்லீம் ஆயிட முடியாது. உண்மையிலே ரசூலுல்லாவை நேசிச்சவன் ஆக முடியாது. ரசூலுல்லாவுக்கு நெருக்கமானவனா ஆயிட முடியாது. எப்ப நெருக்கமான சுன்னாவை பற்றி பிடிக்கணும், தௌஹீதை பற்றி பிடிக்கணும், மார்க்கத்தை ரசூலுல்லாவுடைய பாதையை பற்றி பிடிச்சு பின்பற்றணும். மன இச்சைகளை பின்பற்றக்கூடாது, வழிகட்ட கூட்டங்களை பின்பற்றக்கூடாது, பிதஅத்வாதிகளை பின்பற்றக்கூடாது, பிதஅத்வாதிகளுடைய அமர்வு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அவனுடைய உரைகளை கேட்கக்கூடாது, அவன் சொல்றதெல்லாம் மார்க்கம் நம்பிடக்கூடாது. ஏனென்றால் பிதஅத்வாதிகள் தான் இந்த மார்க்கத்தின் உண்மையிலே உள்ளே இருக்கின்ற எதிரிகள். எந்த அளவுக்கு வெளியே இருக்கக்கூடிய காபிர்களை விட ரொம்ப மோசமான அபாயமானவர்கள் யார் என்றால் பிதஅத்வாதிகள் தான். ஏனென்றால் இந்த பிதஅத்துகள் மூலமாக தான் மார்க்கத்தை சிதைத்து மக்களை கூறு போட்டு பிரிவினையை தள்ளி முழுக்க முழுக்க மார்க்கம் அல்லாத ஒன்றை மார்க்கமா நம்பி நல்ல அமல் நினைச்சுக்கிட்டு செய்யக்கூடிய நிலையை பிதஅத்வாதிகள் தான் ஏற்படுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த நிலையெல்லாவற்றையும் ஒருவர் செய்துகிட்டு நபியை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமை அடிச்சா அதுக்கு எந்த மதிப்பும் அல்லாஹ்விடம் இல்லை என்பதை இங்க தெரிஞ்சுக்கணும். ஆகவே இப்ராஹிமுக்கு யார் உரிமை உள்ளவர்கள் நெருக்கமானவர்கள் சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹிம லல்லதீன தபஊஹு, யார் அவரை பின்பற்றினாரோ அவர்கள்தான் இப்ராஹிமுக்கு நெருக்கமானவர்கள். அப்படின்ற யாரு? வஹாதன் நபியு வல்லதீன ஆமனு, இந்த நபியும் இந்த நபியை ஈமான் கொண்டவர்கள் இவங்க நெருக்கமானவங்க. யார்? ரசூலுல்லாவும் ரசூலுல்லாவோட இருந்த சஹாபாக்கள் இப்ராஹிமுக்கு நெருக்கமானவங்களா? இங்க பாத்தீங்களா, இப்ராஹிம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ் வாழும்போது அல்லாஹ் இந்த ஆயத்தை இந்த நபியும் வஹாதன் நபி, ஹாதன் நபின்னா இந்த நபின்னு அல்லாஹ் இருக்கிறான். அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த நபியும் வல்லதீன ஆமனு, இவரை ஈமான் கொண்டவர்களும் தான் நெருக்கமானவர்களாம். வல்லாஹு வலியுல் முஃமினீன், நிச்சயமாக அல்லாஹ் தான் முஃமின்களின் வலி பாதுகாவலனாக இருக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 68வது ஆயத்திலே சொல்றான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த சம்பவத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றி அளித்ததை வைத்து யூதர்கள் பெருமை அடிப்பதனால அவங்க முஸ்லீம்கள் ஆகிட முடியாது, அல்ல மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் ஆகிட முடியாதுங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல யூதர்களுக்கு பதிலடியாக கொடுத்து விட்டு உண்மையிலேயே மூசாவின் மார்க்கத்தை மதிக்கக்கூடிய, தௌராத்தை உண்மைப்படுத்தி நம்பக்கூடிய நாங்கள் தான் மூசாவின் மீது உரிமை உள்ளவர்கள். மூசாவை நாங்கள் நேசிக்கிறோம், தௌராத்தை நாங்கள் நேசிக்கிறோம். அந்த வம்சத்துல, அந்த பரம்பரையில, நபிமார்களின் அந்த பாரம்பரியத்துல தான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஆக அந்த பாரம்பரியமிக்க உண்மையான நுபுவத்தை ரசூலுல்லாஹ் பெற்றிருந்தாங்களே, அந்த நுபுவத்தை நாம் நேசிக்கிறோம். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சத்தியத்தை சொல்லக்கூடியவராக, தௌஹீதை சொல்லக்கூடியவராக இருந்தார். இன்னும் சொல்ல போனா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டானோ அந்த மோசமான ஃபிரௌனிடம் அல்லாஹ் மூசாவையும் ஹாரூனையும் அனுப்பினான் தாவாவுக்காக. அந்த மூசாவுக்கு ஆரூனுக்கும் அல்லாஹ் சொன்னான், ஃபிரௌன் வரம்பு மீறி விட்டான். இத்ஹபா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்கள் ரெண்டு பேரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் வரம்பு மீறி விட்டான், அவனுக்கு அறிவுரை சொல்லுங்கள், மென்மையாக சொல்லுங்கள். அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவன் மோசமான ஆட்சிக்காரன் தான், ஆட்சியாளன், கொடூரமானவன். நீங்கள் ஒரு ஆட்சியாளரிடம் அவன் அறிவுரை பெறுவதற்கேற்றவன் நீங்கள் மென்மையாக அவனுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னான். இதுதான் மூசாவை பின்பற்றுவது. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் விஷயத்துல முஸ்லிம்கள் நடக்கிற விஷயம் என்ன? அக்கிரமம், வழிகேடு. இன்னைக்கு சாதாரண முஸ்லிம் ஆட்சியாளர்கள் விஷயத்துல, ஃபிரௌன்ங்கிற மோசமான காஃபிருடைய விஷயத்துல அல்லாஹ் மூசாவுக்கு ஆரம்பிச்சா நீங்கள் மென்மையாக அவனுக்கு சொல்லுங்கள். நேரில் சொல்ல சொன்னான். நேரில் இங்க யாரும் சொல்றது இல்ல, அப்படியே சொல்றது இருந்தா மென்மையாவும் சொல்றது இல்ல. இன்னைக்கு முஸ்லிம் ஆட்சியாளர்களை காபீர்னு சொல்ற அளவுக்கு இல்ல, காபீர் சொல்லாவிட்டால் கேவலமாக இழிவாக சித்தரித்து அவர்களை பற்றி வெறுப்பையும் துவேஷத்தையும் பரப்பக்கூடிய வழிகட்டவர்கள் சர்வசாதாரண முஸ்லிம்களுக்கு மத்தியில் இஹ்வானிகளாக பரவி கொண்டிருக்கிறார்கள். இஹ்வான் முஸ்லிமீன் எகிப்தில் இருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் அவர்கள் கிளர்ச்சி செய்கிற இயக்கம், அரசியல் கிளர்ச்சி, புரட்சி, முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக உள்ளூர் உட்பூசலை கிளர்ச்சி உண்டு பண்ணிய கூட்டம். அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும்
முஸ்லிமுடைய நிம்மதியை சீரழித்த கூட்டங்கள் உருவானார்கள். அந்த மாதிரியானவருடைய பாதையெல்லாம் முஸ்லிம் ஆட்சியாளர் மீது துவேஷத்தை, வெறுப்பை, வன்மத்தை, அவருடைய குறைகளை எல்லாம் பூதாகரமாக்கி, அவருடைய பலவீனங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பெரிதுபடுத்தி காட்டி, அவர்கள் எல்லோரும் நம்முடைய எதிரிகள் என்பதை காட்டி தொடர்ந்து முஸ்லீம் ஆட்சியாளர்கள் மீது வெறுப்பை பரப்பக்கூடிய வழிகட்ட வேலையைத்தான் நிறைய இஹ்வானிகள், வழிகட்ட பிதஅத்வாதிகள், அஹ்லுல் பித்அ வல் ஹவா, பிதஅத்வாதிகளும் மன இச்சைக்காரர்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அஹ்லு சுன்னா, சுன்னாவை பின்பற்ற நபி வழியை பின்பற்றுடைய பாதை என்ன? ஒரு காபிரா இருந்தாலும், ஃபிரௌனை போன்ற ஒருத்தனா இருந்தாலும், குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை வெட்டி போட்டவன், அவனை விட ஒரு மோசமான ஒரு கூட்டத்தை நம்ம ஒரு ஆட்சியாளனை பார்த்துருக்க முடியுமா வரலாறுல? குழந்தை பிறந்த ஆண் குழந்தை தெரிந்தா அப்படியே அவனுடைய அதிகாரிகள் வருவாங்க, அப்படி வாங்கி 2 துண்டா வெட்டி அங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. இது நடந்துச்சு. ஃபிரௌன் இதுக்கு ஒரு ரூல் போட்டிருந்தான், ஒரு சட்டம் போட்டிருந்தான். அவ்வளவு மோசமானவன். அதை விட ஒரு பெரிய பலா முசீபத்தை அன்றைய நேரத்தில் பனு இஸ்ராயல் சந்திக்கல. ஏன்னா பனு இஸ்ராயலுடைய இனமே விருத்தி ஆகல, விருத்தி செய்ய முடியல. தப்பிச்சாதான் ஹிஜ்ரத் செய்து தப்பிச்சிடணும், எப்படியே எகிப்தை விட்டு தப்பிக்கணும், மிஸ்ரை விட்டு தப்பிக்கணும், காத்து கொண்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடி இருந்துச்சு. அந்த நேரத்தில் அப்படி ஒரு ஆட்சியை நடத்திய ஃபிரௌனுடைய விஷயத்தில் கூட நபியாக இருந்த மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் அல்லாஹ் சொன்னது என்ன? நீங்கள் மென்மையாக அவனுக்கு அறிவுரை சொல்லுங்கள். இதுதான் நம்முடைய கடமை. ஒன்று நேரில் சொல்லணும், கடிதம் எழுதி சொல்லணும், இல்லாவிட்டு அல்லாஹ்விட பொறுப்பை ஒப்படைக்கணும். அல்லாஹ் எங்கள் காரியங்களிலே சாக்கு. அந்த ஆட்சியாளர்களுடைய நேர்வழிக்காக துவா செய்யணும், சீர்திருத்தத்துக்காக. ஏன்னா ஆட்சியாளருக்காக ஒரு துவா செய்யப்பட்ட அந்த துவா அல்லாஹ்வோட ஏற்றுக்கொள்ளப்பட்டால் முஸ்லீம்களுக்கு நலன். உண்மையா இல்லையா? முஸ்லிம்கள் பயனடைவார்கள். ஏன்னா அந்த ஆட்சியாளர் மூலமாக மிகப்பெரிய நன்மை நடக்கும். அப்போ இன்னைக்கு துவேஷத்தை கிளப்பி, கிளர்ச்சி சிந்தனையை மண்டையில புகுத்தி, இப்படியே இஸ்லாமோபோபியா மாதிரி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை எப்படி காபீர்கள் செய்கிறார்களோ அது போல முஸ்லீம் ஆட்சியாளர்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடிய வழிகேடர்கள் சர்வசாதாரணமா சலஃபிங்கிற பேர்லையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. அஹ்லு சுன்னாவுடைய பாதை, சலஃபுடைய பாதை இது இல்லை. இப்படி எல்லாம் செய்துவிட்டு நான் நபியை பின்பற்றுகிறேன்னு சொல்றது எவ்வளவு பேர் அக்கிரமம் பார்த்தீங்களா? இதனால் எவ்வளவு ஃபித்னாக்களை கொண்டு வருகிறார்கள், பிரிவினையை கொண்டு வருகிறார்கள், கூட்டங்களுடைய மோதல்கள், வாக்குவாதத்தை கொண்டு, அரசியல் பேச்சுக்களை கொண்டு வந்து அதுல முஸ்லிம்கள் வாக்குவாதம் செய்து வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய நிலையை எப்படியெல்லாம் உருவாக்குகிறார்கள் வழிகேடர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை. இதுதான் மிகப்பெரிய ஃபித்னாவாக முஸ்லிம்களுடைய நிம்மதி கெடுக்கக்கூடியதாக மாறிக்கொண்டது. ஏனென்றால் ஒன்றுபட்டிருக்கிற முஸ்லிம்களை முதல் அரசியலின் பெயரால், ஆட்சியின் பெயரால் கூறுபடக்கூடிய வாக்குவாதத்தை, குதர்க்கங்களை தூண்டிவிட்டு, இப்போ நடந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தம், அப்போது ஈரானுக்கு சப்போர்ட் அப்படி இப்படி சொல்லி அதுல ஒரு வாக்குவாதம் நடந்து அவனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவை போல சித்தரித்து அவன் ஒரு மிகப்பெரிய காஃபிர். நம்முடைய அம்மா ஆயிஷாவை சபிக்கக்கூடிய கூட்டம், நம்முடைய அமீருல் முஃமினீன் அபூபக்கரை, உமரை சபிக்கக்கூடிய கூட்டம். அதுதான் அவனுடைய அடிப்படை, அவனுடைய மார்க்கம், அது அவனுடைய கொள்கையாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை அவர்கள் மீதான ஒரு பிரியத்தை ஏற்படுத்தி அவர்களை ஒரு நல்லவர்களை போல சித்தரிக்கக்கூடிய வேலையை சர்வசாதாரணமாக முஸ்லிம்கள் செய்கிறார்கள். இதற்கும் அவர்கள்தான் இந்த ஷியா கூட்டம் தான், இந்த ஈரானிய ராஃபிதா கூட்டம் தான் சிரியாவிலே யூதர்கள் பலஸ்தீனத்தில் கொன்று குவித்ததை விட கூடுதலாக கொன்று குவித்த மிக மோசக்காரர்கள். சிரியாவிலே சுன்னி முஸ்லிம்களை கொன்று குவித்தவர்கள், லெபனானிலே கொன்று குவித்தவர்கள், யமனிலே கொன்று குவித்தவர்கள், கொஞ்சம் அல்ல லட்சக்கணக்கான பேரை கொன்று குவித்த மிக மோசமானவர்கள். இவர்கள் தான் நம்முடைய பலஸ்தீனை காப்பாற்ற போகிறார்கள், பைத்துல் முகத்தஸ் மீட்க போகிறார்கள், கஸாவை காப்பாற்றுவார்கள். 2 வருஷம் என்ன பண்ணானுங்க? உண்மையா இருக்கு, அவன்கிட்ட இவ்வளவு ஆயுதம் இருக்குது, மற்ற ஆட்சியாளர்கிட்ட இல்லதான், இவன்கிட்ட இருக்குது, என்ன பண்ணா? ஒன்றும் பண்ணல. ஏன்னா இவர்கள் எல்லாம் நாம் கொல்லப்படணும் என்று நினைக்கிற அளவுக்கு மோசமான கூட்டங்கள். இந்த அறிவில்லாமல் சாதாரணமாக பிரச்சாரங்களில், இந்த அரசியல் பேச்சுக்களில் ஏமாறக்கூடிய மக்கள், மடையர்களாக இருக்கக்கூடியவர்கள், தாய்களில் இருக்கிற மடையர்கள் மிக சாதாரணமாக இந்த மனநிலையை மக்களுக்கு மத்தியில், முஸ்லிம் மத்தியில் ஊக்கம் கொடுத்து அதை போலி பிரச்சாரத்தின் மூலமாக சர்வசாதாரண முஸ்லிம் ஆட்சியாளருக்கு மீதான வெறுப்பாக அதை திசை திருப்பக்கூடிய வேலையை செய்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது எல்லாமே சுன்னாவுக்கு முரணான ஒருத்தர் இது எல்லா அநியாயங்களையும் வழிகேடுகளையும் செய்துகிட்டே இருந்துட்டு நான் நபியை பின்பற்றுகிறேன் சொல்றது எவ்வளவு மோசமான வார்த்தை. அது போன்ற ஒரு மோசமான வார்த்தை தான் யூதர்கள்
எல்லா அக்கிரமங்களையும் பண்ணிக்கிட்டு நாங்க மூசாவை பின்பற்றுகிறோம், மூசாவை போல நோன்பு வைக்கிறோம்னு சொன்னாங்க. உண்மையிலே அது அல்லாஹ்வுடைய ஏற்கப்படுகிற நோன்பு. குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருக்கிற நோன்பு வச்சா அல்லாஹ்ட்ட அது ஏற்கப்படப்படாது. உண்மையா இல்லையா? ஒரு இபாதத் எப்போது ஏற்கப்படும்? ஒரு நோன்பு குருது இபாதத். அல்லாஹ்வுக்கு நோன்பு வைக்கிறது ஏற்கப்படணும்னா என்ன நிபந்தனை? முதல்ல தௌஹீத் இருக்கணும். ஷிர்க்கும் குஃப்ரும் இருந்தா எந்த இபாதத்தா இருந்தா எந்த நன்மையான காரியங்களும் அல்லாஹ்வோட ஏற்கப்படாது, தூக்கி வீசப்பட்டுரும். இரண்டாவது இக்லாஸ் இருக்கணும். இக்லாஸ் தான் தௌஹீத். தௌஹீதை விட இக்லாஸ் இல்ல, அல்லாஹ்வுக்காக அமல் செய்யறது, அதான் தௌஹீத், அதான் இக்லாஸ். சுன்னா இருக்கணும், நபியின் பாதை பற்றி பிடிக்கணும். ஒருத்தர் நபியின் பாதை பற்றி பிடிக்கணும், ஒரு நோன்பு வச்சுட்டு ஆனா குஃப்ரும் ஷிர்க்கும் இருந்தா அவருடைய நோன்பு அல்லாஹ்வோட ஏற்கப்படாது. அப்ப இந்த விஷயம், இந்த அடிப்படை இங்க புரிந்து கொள்ளணும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட நாங்க தான் உரிமை உள்ளவர்கள், நெருக்கமானவங்க ஏன் சொன்னாங்க தெரியுமா? நீ குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருந்துகிட்டு மூசாவுடைய மார்க்கத்தை விட்டு மதம் மாறி வெளியே போயிட்டு உன் மனைச்சப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு நீ வேதத்தை மாற்றிட்டு மறைச்சிட்டு திரிச்சிட்டு வேதத்துல இல்லாதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி நீ மாத்திட்டு இப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு நாங்க மூசாவை நோன்பு வச்சாங்க அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம்னு சொல்றையே, நீ உனக்கு தகுதியே இல்லை, எங்களுக்கு தான் தகுதி இல்லாம முஸ்லீம் நீங்க எல்லாரும் நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்க. இந்த படிப்பனையை நாம இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்றோம்ன்றது இங்க கவனிக்கணும். அடுத்தது ஆஷுராவுடைய நோன்பு எப்படி வைப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் நோன்பு வைக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் கட்டாயம் நோன்பு வைக்கும் என்று கட்டளையிட்டாங்க. அடுத்து ரமதானுடைய நோன்பு கடமையாடல விரும்புவர்கள் வைக்கலாம், விரும்புவர் விட்டு விடலாம் என்று சொன்னார். அப்படி என்றால் விரும்புவர்கள் வைக்கலாம் என்று சொன்னதை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோன்பு வைக்கப்பட வேண்டும் தான் ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வும் நோன்பு வைத்தாங்க, முஸ்லிம்களும் நோன்பு வைக்கக்கூடியவங்க இருந்தாங்க. இது அப்படியே தான் தொடர்ந்தது. இந்த 10வது நாள் எப்போதும் நோன்பு வைக்கிற வழக்கம் இருந்தது. வருடம் முஹர்ரமுடைய 10வது நாள் நோன்பு வைப்பது. ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா يقول حين صام رسول الله صلى الله عليه وسلم يوم عاشوراء وامر بصيامه. ஆஷுராவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள், நோன்பு வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். காலு, அப்போது அவர்கள் சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ் இன்னஹு யௌமுன் துஅஸிமுஹுல் யஹூது வன் நஸாரா. அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இதை மகத்துவப்படுத்துகிறார்களே, இந்த நாள் வந்தால் இந்த நாளை அவர்கள் மேன்மையானதாக கருதி கண்ணியப்படுத்தக்கூடிய நாளாக அது இருக்குது. அந்த வகையில பார்த்தா யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றை நாமும் மேன்மைப்படுத்துறோமே, ரெண்டும் ஒன்று போல ஆகுதே. அப்ப இதுல நாம அவங்களை போல நடந்துக்கிறோமே அப்படிங்கிறது தான் அங்க கருத்தா கேட்கிறாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, فإذا كان العام المقبل إن شاء الله صمنا اليوم التاسع. அடுத்து வரக்கூடிய ஆண்டில் நாம் 9வது நாளிலும் நோன்பு நோற்போம் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் அதுவரைக்கும் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தது 10வது நாள் மட்டும்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த வருஷம் இது ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலத்தில் நடந்துச்சு. சஹாபா அதுக்குள்ள மார்க்கத்தின் பல விஷயங்களை நன்கு அறிந்து கொண்டாங்க. அதுல ஒரு விதியை தான் இப்போ அவங்க ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டி கேட்கிறாங்க. கேள்வியோட நோக்கம் என்னன்னா, யா ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொல்றீங்க, ஆனா இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை ரொம்ப மகிமைப்படுத்துறாங்களே, நாம அவங்களை போல மகிமைப்படுத்துறதா ஒப்ப ஆகுதே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுல இருந்து ஏன் இந்த கேள்வி அவங்களுக்கு வந்துச்சு? ஆரம்பத்துல வரல அப்படின்ட்டு ஆரம்பத்துல இந்த விதியை அவங்க அறிந்திருக்கல. என்ன விதினா, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யணும், அவங்களுக்கு ஒப்பா நடக்க கூடாது அப்படிங்கிற இந்த விதி ஆரம்ப காலத்துல அவங்க அறிந்திருக்கல. ஆனா அதுக்கு பிறகு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ்விடம் படிக்க படிக்க பல விஷயங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாறு செய்வதும் ஒரு மார்க்கமாக கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு அதாவது முஷ்ரிக்குகளுக்கு மாறு செய்வது ஒரு மார்க்கமாக நமக்கு இருக்கு. இது நம்முடைய மார்க்கத்தின் தனித்துவம். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்வது. அப்ப இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்வோட சுட்டி காட்டி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க கண்ணியப்படுத்துறாங்க, நாமளும் கண்ணியப்படுத்துறோம், என்ன செய்ய அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் அப்படிதானே, இன்ஷா அல்லாஹ் நாம அடுத்த வருஷம்
9வது வைப்போம். அப்படின்னா என்ன, அவங்க 10 வைக்கிறாங்க, நம்ம 9 வச்சோம்னா அதுல மாறு செய்திருவோம், அவங்கள போல இருக்க மாட்டோம். அப்ப அவங்களுக்கு மாறு செய்ய வேண்டுங்கிற ஒரு நோக்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 மட்டுமல்ல 9 வைப்போம் என்று சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினான்னு சொன்னாங்க. ஆனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال فلم يأتي العام المقبل حتى توفي رسول الله صلى الله عليه وسلم. ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். அப்படின்னா என்ன, இதுல இருந்து தெரியுது அடுத்த வருஷம் வர்றப்ப இறந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முந்தைய வருஷம், ரசூலுல்லாஹ் மௌத்தாருக்கு முந்தைய வருஷம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல்ல இறந்தாங்க. அந்த ரபியுல் அவ்வலுக்கு முன்னாடி முஹர்ரம் இருக்கு, அந்த முஹர்ரம்ல தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இந்த முஹர்ரம்ல கேள்வி கேட்டு ரசூலுல்லாஹ் அடுத்த வருடம் நாம 9 வைப்போம் அப்படின்னு பதில் சொன்னாங்க இல்லையா, அப்போ முஹர்ரம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலை சொல்லி அடுத்து சில மாதங்கள்ல ஓரிரு மாதங்களுக்கு பிறகு என்ன ரபியுல் அவ்வல் வருது, ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. அடுத்த வருஷம் அந்த முஹர்ரம்ல ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்லை. அப்போ இந்த கேள்வியை கடைசியில மக்காவுல ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜ முடித்த பிறகு அந்த கேள்வி வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன், துல்ஹஜ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு ஹஜ் தான் செய்தாங்க, அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கல. ரசூலுல்லாஹ் அதை முன்னறிவிப்பும் செய்யதான் செய்தாங்க, ஹஜ்ஜிலேயே சொன்னாங்க, அரஃபாவே தான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாதுன்னு அறிவிச்சாங்க. அப்ப அந்த துல்ஹஜ் மாதம் முடிந்த பிறகு முஹர்ரம் வந்ததா இல்லையா, அந்த முஹர்ரம்ல தான் இந்த கேள்வி ரசூலுல்லாஹ்வோட கேட்கப்பட்டிருக்கு. அந்த முஹர்ரம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலை சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அல்லாஹ் நாடினா அடுத்த வருஷம் 9 வைப்போன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் அப்போ ரொம்ப குறைந்த காலத்துல இந்த பதிலை சொல்லி சில நாள்களிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல்ல அல்லாஹ் அவர்களுடைய ரூஹை எடுத்து விட்டான், அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த கேள்வி கேட்கப்பட்டது காரணம் என்ன கேட்டா, அப்போது மார்க்கம் பரிபூர்ணமாகி சஹாபா ஒரு விஷயத்தை மார்க்கத்தின் ஒரு அடிப்படை விளங்கி இருந்தாங்க. என்னன்னா, நம்முடைய மார்க்க விஷயங்களை நாம யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் ஒப்பாக மாட்டோம். அவங்க கண்ணியப்படுத்துறாங்க, அதை பண்டிகை போல கொண்டாடுறாங்க, இந்த மாதிரி காரியங்களை அவங்க செய்யும் போது அவங்களை போலவே நாமளும் செய்யற மாதிரி கண்ணியப்படுத்துறதா என்ன செய்ய, அதுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை பதிலாக சொன்னாங்க பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம்ல 2088வது ஹதீஸாக இது பதிவாயிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நேரத்துல இந்த விஷயத்துக்கு வேற அறிவிப்புகள்ல வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ் இருக்குது, இன்னும் அபு மூசாவுடைய ஒரு ஹதீஸும் இருக்குது. அன் அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு, அபு மூசா அறிவிக்கிறான், قال كان اهل خيبر يصومون يوم عاشوراء يتخذونه عيدا. ஹைபரிலே இருக்கக்கூடிய யூதர்கள் ஆஷூராவுடைய நாளை ஈது நாளாக கொண்டாடினார்கள், பண்டிகை நாளாக. ஆஷூராவுடைய நாள்னா யூதர்களுக்கு, அந்த ஹைபர்ல இருந்த யூதர்களுக்கு பண்டிகை நாளாக அது இருக்கும். அதை அவர் எடுத்துக்கொண்டார். وَيَلْبِسُونَ نِسَاءَهُمْ فِيهِ حُلِيَّهُمْ وَشَارَتَهُمْ. அது மட்டுமல்ல, அவங்க பண்டிகை நாளா கொண்டாடினால்தான் அன்றைய நாள்ல புத்தாடை அணிவார்கள். தங்களுடைய பெண்களுக்கு அவங்க புதிய ஆபரணங்களை வாங்கி கொடுப்பாங்க, நகை நட்டுகள் அணிவாங்க, அழகிய ஆடைகள் அணிவாங்க. இப்படியெல்லாம் ஹைபர் யூதர்கள் அவங்க ஆஷூராவுடைய நாளை பண்டிகையா ஈதாக ஆக்கி வச்சிருந்தாங்க. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்நாளில் நீங்கள் நோன்பு வைங்கள்னு சொன்னாங்க. அவங்க பண்டிகை நாளா கொண்டாடிட்டு இருக்காங்க, நீங்க நோன்பு வைங்க. ஹைபர்ல இருக்கிறவங்க நோன்பு வைப்பாங்க, பண்டிகையும் கொண்டாடுவாங்க. ஆகவே நம்முடைய அஹ்லு சுன்னா முஸ்லிம்களுடைய வழிமுறை என்னன்னு கேட்டா, நம்ம நோன்பு மட்டும் தான் வைப்போம். இது நமக்கு பண்டிகை நாள் சொல்லி சந்தோஷ நாள் குதிக்கவும் மாட்டோம். இது துயர நாள் அப்படின்னு சொல்லிட்டு ராஃபிதா காபிர்கள் ஷியாக்கள் மோசமான கூட்டம் போல ஷிர்க்குகளை விதயங்களை உருவாக்கி வழிகிடவும் மாட்டோம். அஹ்லு சுன்னாவுடைய சரியான பாதை என்ன? இது சந்தோஷமானது துக்கமான நாள் எந்த நாளும் இல்லை, இது நோன்பு வைக்கின்ற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். பாருங்க, நம்முடையது எப்பவுமே யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மாறா இருக்கும். அவங்க பண்டிகை நாள்ல நோன்பு வைப்பாங்க, நம்ம பண்டிகை நாள்ல நோன்பு வைக்கவே கூடாது, ஹராம். நம்முடைய ஈதுடைய நாளில் நோன்பு வைக்க மாட்டோம்.
ஆகவேதான் ஆஷுராவுடைய 10 நமக்கு ஈது நாள் அல்ல, ஹைபர் யூதர்களுக்கு ஈது நாளா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க நோன்பு வைங்கன்னாங்க. அவங்க ஈது கொண்டாடுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, நீங்க நோன்பு மட்டும் வைங்க அப்படின்னாங்க. இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல 2085வது செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல்லாக இமாம் அப்துல் ரஸாக் தம்முடைய நபிமொழி தொகுப்புல பதிவு செய்திருக்கிற முஸன்னஃப்ல பதிவு செய்த இன்னொரு செய்தியின் மூலமாக யூதர்களுக்கு மாறு செய்வதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9லும் 10லுமாக 2 நாள்களிலும் நோன்பு வைத்தார்கள் என்கிற செய்தி சொல்றோம். ஏன்னா சிலர் என்ன தவற விளைவிக்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ்ல இப்ப படிச்ச ஹதீஸ்ல ரசூலுல்லாஹோட 10வது நாள் அவங்க நோன்பு வைக்கிறாங்களேன்னு கேட்ட உடனே அப்ப நம்ம 9ல வைக்கணும்னு சொல்லிட்டு 10 மறுத்து ரசூலுல்லாஹ் 9ல வைக்க சொல்லிட்டாங்கன்னு தவற விளங்குறாங்க. இது ஹதீஸ்களை சஹாபா எப்படி விளங்கி இருந்தாங்க அந்த கட்டளையை அப்படிங்கிறதுக்கு அந்த ஆதாரங்களை புறக்கணிப்பதால் வரக்கூடிய பிரச்சனை கோளாறு. ஆகவேதான் குர்ஆனின் ஹதீஸை விளங்கும் போது சஹாபா எப்படி விளங்கி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய செய்தி ஆதாரப்பூர்வமா அப்துல் ரஸாக்ல முஸன்னஃப்ல பதிவாகுது. அக்பர்னா இப்னு ஜுரைஜ்ங்கற தாபி அறிவிக்கிறாங்க. قال اخبرني عطاங்கிற தாபி அறிவிக்கிறாங்க. அன்னஹு சமிஅ இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸிடமிருந்து அத்தாங்கிற தாபிஇ, அதாவது நேரடியா சஹாபாக்களை சந்திச்சவர், இப்னு அப்பாஸுடைய மாணவர் அத்தா, அவர் சொல்லுகிறார் யகூல், நான் இப்னு அப்பாஸ் சொல்ல கேட்டேன், ஃபீ யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பை பற்றி இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத, நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், வஸூமு தாசிஅ வல் ஆஷிர், நீங்கள் 9லும் 10லும் நோன்பு வையுங்கள் என்று சொன்னாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இது முஸன்னஃப் அப்துல் ரஸாக்ல 7839 ஹதீஸாக பதிவாயிருக்கு. அப்போ இது ஒரு தெளிவை கொடுக்குது, 9ல் மட்டும் நோன்பு வைத்து மாறு செய்வதல்ல, 9, 10 ரெண்டிலும் வைப்பது. ஆனால் ஒருவர் சக்தி இல்லை என்றால் அவர் ஒரு நாள் வைத்தாலும் குற்றமாகாது. ஏனென்றால் இது மாறு செய்வதற்காக வைப்பது தான். ஏற்கனவே இது ஒரு சுன்னாவான நோன்பு தான், இது கட்டாய கடமை அல்ல, விரும்பினால் வைக்கலாம், அல்லாஹ்வோட அதற்கு கூலி இருக்குது. ஒருவரால் 2 நாள் வைக்க முடியாவிட்டாலும் 1 நாள் வைத்தாலும் அவருடைய குற்றம் ஆகாது. சில மாறு செய்வதற்காக சில ஹதீஸ்கள் பலவீனமானது வந்திருக்குது. என்னன்னு கேட்டா 10, 11 வைக்கிறது அப்படின்னு. ஆனா அது ஆதாரபூர்வமானதாக வரல. ஆதாரபூர்வமானது 9, 10 குறிப்பிடக்கூடிய சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ்கள் தான். அதுக்கு விளக்கமா வந்திருக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்கள் மூலமாக, ஆசார் மூலமாக, ஆசார்னா சஹாபாக்களுடைய விளக்கங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக இன்ஷா அல்லாஹ் நாம் ஆஷுராவுடைய நோன்பை வைக்கக்கூடியவர்களாக 10லும் இன்னும் 9லும் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் 9, 10 இல்லை 10 கூட வைக்கலாம், அது குற்றமாகாது. ஒருவர் வைக்க முடியும்னா அவர் விட்டாலும் அவர் மீது குற்றமாகாது. ஆகவே நாம் இதிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாற்று படிப்பினை தெரிஞ்சோம். அல்லாஹ் தஆலா சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் ஒரு மோசமான ஆட்சியாளன் மூலமாக கொடுத்தால் கூட அல்லாஹ்வின் மார்க்கத்தை பற்றி பிடித்து, தௌஹீதை பற்றி பிடித்து, நபியின் பாதையை பற்றி பிடித்திருந்தால் அல்லாஹ் நமக்கு விடுதலை கொடுப்பான், பாதுகாப்பை கொடுப்பான். இதுதான் முதல் படிப்பினை. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா அவன் பொறுப்பெடுத்துக் கொள்வான், அநியாயக்கார ஆட்சியாளனை அழிப்பதை அவன் பொறுப்பெடுத்துக் கொள்வான். அதற்கு முஸ்லிமுடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மூசாவுடைய ஈமான் உறுதியாக இருந்தது. ஆகவே அல்லாஹ் அந்த அற்புதத்தை நடத்தினான். கடல் 12 பாதைகளாக பிளந்து நின்றது. அவர்கள் அந்த கடலை கடந்து போனார்கள், ஓடி போனார்கள். அப்ப ஈமானை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா முஅஜிஸாவை, அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவானே தவிர மனித சக்தியில ஒண்ணு நடக்காது. அது என்ன எத்தனை ஆட்சியாளர் முஸ்லிம் நாடுகள் எல்லாம் இருந்தாலும் ஒண்ணு நடக்காது. எல்லா செல்வம் இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லையே, அப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லாஹ்வோட துவா தான் செய்ய முடியும். நம்முடைய உம்மத்துக்காக, நம்முடைய ஆட்சியாளர்களுக்காக அல்லாஹ்வோட அதிகமாக துவா செய்யும். உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளமாக இருக்குமே தவிர வெறுப்பை விதைக்கக்கூடிய கேவலமான இழிவான வார்த்தைகளை பேசக்கூடிய உள்ளமாக ஒருத்தருடைய உள்ள, அது பிதஅத்வாதிகள் வழிகளுடைய போக்கு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். மூன்றாவது, இபாதத்துகளிலே நம்ம ஆர்வம் காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷுராவோட என்ற கடமை இல்லைன்னு ஆன பிறகு கூட விரும்புவர்கள் வையுங்கள் என்று சொல்லும் பொழுது இது யௌமுன் மின் ஐயாமில்லான ஆஷுராவுடைய நாளை குறிப்பிடுறாங்க. இது அல்லாஹ்வின் நாள்களில் ஒரு நாள். அப்போ அல்லாஹ்வுடைய நாளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்ணியப்படுத்தினாங்க, இந்த ஆஷுராவுடைய நாளை. ஆகவே அந்த வகையில நாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதை நாம் கண்ணியப்படுத்துவதற்காக நோன்பு வைப்பது. நான்காவது மிக முக்கிய படிப்பினை, காபிர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்வதற்காக 9லும் நாம் வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மாறு செய்வதற்காக இருக்கிற அமலை விடுறதில்லை,
அவங்க நோன்பு வைக்கிறா, நம்ம இன்னும் நோன்பு வைக்கக்கூடாது. அப்படி இல்லை, அவன் ஒரு நாள் நோன்பு வைக்க, நம்ம 2 நாள் நோன்பு வைக்கணும் அப்படின்னா. அப்ப அந்த அளவுக்கு ஈமானை உறுதி உள்ளவர்களாக நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. மிக முக்கியமாக இந்த நேரத்தில் நம்முடைய ஊரிலே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது, அல்லாஹ்வை வணங்குவதற்கான இடம் இருக்கிறது, மார்க்கத்தை படிப்பதற்கு, தௌஹீதை சுன்னாவை படிப்பதற்கு இடம் இருக்கிறது. ஆகவே இங்கே அதிகம் வரவும் கல்வியை தேடவும் அதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக நிர்வாகத்தோடு சேர்ந்திருந்து பயணம் செய்ய வேண்டும். நன்மைகளில் ஒருவருக்கொரு உதவ வேண்டும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே நாம் கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர், நம்முடைய சொந்தக்காரர், ஊரில் இருக்கக்கூடியவர்கள், தெருவில் இருக்கக்கூடியவர்கள், தெரிந்தவர்கள், அவர்களை அழைச்சிட்டு வரணும். இப்போ நீங்க மட்டும் வந்தா போதாது, இன்னும் உங்களுக்கு தெரிந்தவங்க எவ்வளோ பேர் வெளியே இருக்கிறாங்க, வாங்கன்னு அழைச்சிட்டு வரணும். இதன் மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஒரு நல்ல மார்க்க விஷயத்தை கற்றுக்கொண்டா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆக மஸ்ஜிது கட்டியாச்சு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவுதான். நம்ம நினைச்ச நம்ம தொழுகைக்கு மட்டும் வந்தோம் போனோம், அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ் கட்டினாங்க, அங்கதான் எல்லாம் நடந்துச்சு. மார்க்கம் தொடர்ந்து அங்கிருந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு கடிதம் எழுதி இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தாங்கன்னா, ஒரு மஸ்ஜிதுடைய கடமை, மஸ்ஜிதில் இருப்பவருடைய கடமை எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. மன்னர்களுக்கு கடிதம் எழுதப்பட்டு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கப்பட்டுனா, ஊர் இருக்குது, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படல, தாவா செய்யப்படல, தௌஹீதை சொல்லித்தரப்படல, சுன்னாவனா என்னன்னு சொல்லித்தரப்படல, ஷிர்கை பத்தி பிதஅத்தை பத்தி எச்சரிக்கை செய்யப்படுறதில்லை. அப்படின்னா நாம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பாதையில் நாம தாவா செய்யக்கூடிய மஸ்ஜிதை கட்டி இருக்கிறோமா? இல்லை. நம்மிடம் அலட்சியம் இருக்கிறது, பொடுபோக்குத்தனம் இருக்கிறது. நான் நிர்வாகத்தில் இல்லை அப்படி ஒரு சாரா. இன்னொரு சாரா, நிர்வாகிகள் இப்படி இருக்க அப்படி இருக்க நான் சொன்னா கேட்க மாட்டேன், அப்படி ஒரு சாரா. அல்லாஹ்வுக்காக நில்லுங்கள், சுன்னாவுக்காக நில்லுங்கள், தௌஹீதுக்காக நில்லுங்கள், உங்களுடைய கபருக்காக நில்லுங்கள். உங்களுடைய கபருக்கு நன்மை எடுத்துக்கொண்டு போவதற்கு இது வழி. எது செய்தாலும் இதுல நன்மை. மஸ்ஜிதுல ஒரு அசுத்தத்தை ஒருத்தர் நீக்கிறாரு, அதுக்கு அவருக்கு அல்லாஹ்வோட எவ்வளவு கண்ணியம் கூலி கிடைக்கும். மஸ்ஜிதுக்கு சேவை செய்வது, கூட்டி பெருக்குவது, சுத்தமாக வைத்திருப்பது, கண்ணியப்படுத்துவது, மஸ்ஜிதுக்குள்ள வந்த 2 ரக்காத் தஹிய்யத்துல் மஸ்ஜித் சொல்லுவது, எவ்வளவு நன்மைக்கான வழிகள்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுல இருக்குது. ஆனா நாம் எந்த அளவுக்கு மஸ்ஜிதோடு தொடர்பில் இருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. ஆக அல்லாஹ்வின் மஸ்ஜிதை நெருங்கி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக தவறாமல் வாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்ட நல்லோர்கள்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு மஸ்ஜிதன் அடித்தளம் என்பதை புரிந்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.